ஒரு எஸ்கார்ட் போலீஸ்க்கு இவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கா? அவர் நினைச்சா ஒரு அக்யூஸ்டோட கேஸே ட்ரையலுக்கு கொண்டு வந்து அவங்களுக்காக வாதாடி அவர் வெளியில கூட்டு வர முடியுமா? என்னங்க சொல்றீங்க? சிறைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். விக்ரம் பிரபு, எல்கே அக்ஷய்குமார், அனிஷ்மா அனில்குமார், சுஷ்மிதா பத் மற்றும் பலர் நடிச்சு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களின் இசையில டானாகாரன் தமிழ் அவர்களின் எழுத்துல சுரேஷ் ராஜகுமார் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல கரு என்ன அப்படின்னா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால கொலைகாரனா மாற அக்ஷய்குமாரை கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கிற வேலையை செய்யற ஒரு எஸ்கார்ட்டான விக்ரம் பிரபு கிட்ட தன்னோட வாழ்க்கையை வந்து அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயங்களும், அக்ஷய்குமாரோட கேஸை விசாரிக்கிறாங்களா இல்லையா, அவருக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா, அவரோட வாழ்க்கையில கடைசியில் என்ன நடந்தது, ஹீரோயினோட அவர் சேராரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையை சுருக்கம். இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னா கூட படத்தை ஸ்பாயிலர் பண்ண மாதிரியும் நான் ஆக்க விரும்பல. வருஷ கடைசியா வந்தாலுமே வந்துட்டு டாப் 10ல வரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படம் தான் இந்த சிறைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு ரைட்டிங்கா இருக்கட்டும், டீடைலிங்கா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே தரமா சேர்ந்து ஒரே முனைப்போட வேலை பார்க்குறப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதுக்கான ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் சிறை. ஏன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து 1998 2003 நடக்கிற அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை தான். ஸோ அந்த டைம்ல நடக்கிற விஷயங்களை வந்து அவங்க காட்டின விதம் பிரமாதமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா பல போலீஸ் திரைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பட் அந்த படங்கள்ல நம்ம நிறைய கத்துக்கிட்டோமா, புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு 10% 20%. பட் இந்த படத்துல முதல் பாதியில நிறைய விஷயங்களை நிறைய கத்துப்பீங்க. நிறைய வார்த்தைகளா இருக்கட்டும், ஒரு எஸ்கார்ட்டுக்கும் ஒரு அக்யூஸ்டுக்குமான ஒரு அந்த அந்த டிராவலிங் இருக்குல்ல, அந்த டைம்ல அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு காட்டினதா இருக்கட்டும். அதுவும் இல்லாம அப்படி கூட்டிட்டு போகும்போது ஒரு கைதி தப்பிச்சு போன முயற்சி பண்ணா அவங்களுக்கான அதிகபட்ச அதிகாரம் என்ன அப்படின்றதாக இருக்கட்டும். அந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் முதல் பாதியிலே. இரண்டாம் பாதியில ஒரு அந்த மாதிரி ஒரு எஸ்கார்ட்டுக்குரிய ஒரு அதிகாரத்தை வச்சு ஒரு அக்யூஸ்டோட லைஃப்ல எவ்வளவு சேஞ்ச் கொண்டு போன முடியும் அப்படின்றத அங்க காட்டின விதமும் ரொம்பவே யதார்த்தத்துக்கு நெருக்கமா சினிமாத்தனம் இது இல்லாம பிரமாதப்படுத்திருந்தாங்க சொல்லணும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கதை, அதை திரைக்கதை வாக்கிலையும் எல்லா மக்களுக்கும், அதாவது எல்லா எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரியும் எடுத்துக்கிற மாதிரியும், எமோஷனலாவும் சரி, காதல் கதைகளாக இருந்து காதல் விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற இடங்கள்லயுமே வந்து நம்மளோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிய அளவுக்கு படம் ஆக சிறந்ததா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா இதுல ஒரு முஸ்லீமை வச்சு ஒரு கண்டென்ட் வரும். சீரியஸா அது யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க படத்துல பாக்குறப்ப. பட் அந்த இடம், அந்த நடிப்பு, சீன் அப்படி இருந்தது, வர்த்தா இருந்தது, ஒரு கிளாப் மூமெண்டா இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ ஒவ்வொரு சினிமா அந்த மாதிரி தான் இருந்தது. எமோஷனல் பிரேக் டவுனுக்கு ஒரு சீன் இருக்கும், இந்த மாதிரி கூஸ்பம்ஸ்க்கு முறைய ஒரு சீன் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் மூமெண்டா இருக்கும், நிறைய விஷயங்கள். செகண்ட் ஹாஃப்ல ஒவ்வொரு சீனும் எல்லா மூமெண்ட்டுமே படப்படப்பட தான் நாங்கள் கிராஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் 2025 ஒரு கடைசியில வந்தாலும் டாப் 10ல வரக்கூடிய அளவுக்கு பெஸ்ட் படம் சிறைன்றதுல மாற்று கருத்தே இல்லை. எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்தது, 100க்கு வந்து 90 கொடுப்பேன். குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் போய் தாராளமா இந்த ஹாலிடேஸ்ல பார்க்க வேண்டிய படம் சிறை. ஸோ மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விமர்சனம், சினிமா சம்பந்தப்பட்டதோ பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டதோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next time. Until then, bye from உங்க விஜய் ராதகன்.